நம்ம பல்லாவரம் எம்எல்ஏவோட லவ் லெட்டர்னு ஒன்று 2 நாளாக சோஷியல் மீடியாவில் வைரலாக வளம் வந்துட்டு இருக்கு. லவ் லெட்டர் என்ன அப்படிங்கிற மேட்டருக்கு கடைசியாக வரேன். லெட்டரில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் ஒரு தனியார் பள்ளிக்கு ஒரு சிபாரிசு கடிதத்தை அனுப்புறாரு. அதாவது ஒருத்தர் டிரைவர் வேலை பார்க்குறதாவும் அவருடைய குழந்தைக்கு முதல் வகுப்பில் அட்மிஷன் போடுறதுக்கு ஃபீஸில் ஏதாவது கன்செஷன் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த லெட்டர் அனுப்புறாரு. கடைசியாக யுஎஸ் லவ்விங்லின்னு போட்டிருக்காரு. அந்த பிரின்சிபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி. ஒரு பெண்மணிக்கு ஒரு அஃபீஷியல் லெட்டர் எழுதும்போது அதை போடாமல் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அதை கூட விட்டுருங்க. இப்போ இந்த லெட்டரில் இருக்க சாராம்சம் என்னன்னா, அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு தான் அந்த சிபாரிசு கடிதமே கேட்டு எம்எல்ஏ கொடுத்துருக்காரு. அந்த தனியார் பள்ளி அப்படிங்கிறது வெறும் 5-10 ஃபீஸ் வாங்கக்கூடிய தனியார் பள்ளி கிடையாது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் உடைய ஒரு தனியார் பள்ளி. இப்போ வருஷம் அந்த டிரைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் அவருடைய வருமானத்திலிருந்து இப்படி லட்சக்கணக்கான தொகையை ஃபீஸா தன்னுடைய குழந்தைக்கு கட்ட முடியும்? எம்எல்ஏ தொகுதி மக்கள் யாரு போயும் இந்த மாதிரி சிபாரிசு கடிதம் கேட்டா கொடுத்துருவாரா? இல்ல எம்எல்ஏ கொடுத்திருக்க அந்த நபர் எம்எல்ஏவுக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டப்பட்டவரா இல்ல கட்சிக்காரரா? நம்ம பல்லாவரம் தொகுதியில மட்டுமே 7-8 அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்குது. நாங்கள் அரசு பள்ளிகளை எல்லாம் சர்வதேச அளவில் தரம் உயர்த்திட்டோம். நலத்திட்டங்களை பார்த்து தனியார் பள்ளிகளே வாயை பிளக்கும் அளவுக்கு இருக்கு அப்படின்னு மேடைக்கு மேடை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சிட்டிங் எம்எல்ஏ ஒரு தனியார் பள்ளிக்கு சிபாரிசு கடிதம் ஏன் அனுப்பணும்?